இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஹalleluya 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 தேவாதி தேவனை துதிக்க போகிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹalleluya we praise you Jesus, we praise you God. ஹalleluya நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. வல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 எங்கள் துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவனே ஹalleluya உடைய கூட அந்த ஆராதனை நீ வருவீராக அப்பா. நீர் எங்கள் மத்தியில் வந்து இறங்கி அப்பா இப்பே அப்பா உடைய சமூகத்தினால நிரப்புவீராக நிரப்புவீராக ராஜா, நிரப்புவீராக ராஜா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாயிலை திறந்து ஹalleluya 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 அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இதுவரைக்கும் பாதுகாத்த தேவன். ஹalleluya ஹalleluya ஆவியானவரே எங்களை செம்மையான வழிகளை நடத்துகிற ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிறோம். ஹalleluya ஓ உம்முடைய சமூகத்தில் எவ்வளவு ஆனந்தம்
உடைய சமூகத்தை நாடி வந்த எங்களுக்கு அப்பா இப்படி ஆவினாலே நிறைத்து அனுப்புவீராக பலப்படுத்துங்க. உடைய கரம் தாங்கி வைத்துட்டு மேல துதிக்க இயேசு நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி. அவரை துதிக்க வந்திருக்கிறோம், போற்றி பாட வந்திருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி நல்ல சத்தமாக பாட போகிறோம். நீங்கள் கைகளை தட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் தயவுசெய்து கைகளை கெட்டிடாதீங்க. ஓகேவா? கைகளை கெட்டி இருக்க வேண்டாம். நல்ல கைகளை தட்டி பாடுங்க. கை வலிச்சிச்சுன்னா கையை கெட்டாமல் இறக்கி வச்சா கூட கையை கெட்ட வேண்டாம். விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். அவையான விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் கர்த்தரை என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. மகிழ்ச்சியோடு அவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சத்தத்தை போய் நல்ல கைகளை தட்டலாமே. நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி ஹல்லேலூயா. Thank you Jesus. துதிக்க வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசு ராஜா, உங்கள் மனது பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. சொல்லுங்களேன். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசு ராஜா, துதிக்கிறோம், மனம் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. இந்த வாழ்வு
கொண்டாரே தந்தை போல என்னை அவர் தோளி தூக்கி சுமந்தாரே தோளி தூக்கி சுமந்தாரே தாய் போல என்னை அவர் சேர்க்கடைத்து கொண்டாரே நடக்க முடியல போல என்னை அவர் தோளி தூக்கி சுமந்தாரே தோளி தூக்கி சுமந்தாரே அப்பாவல்லோ 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 பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ
வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன்.
கரத்தையே நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய கரத்தை நம்பி நீங்க வந்துட்டீங்கன்னா அவருடைய கரத்தின் கிரியைகளை நீங்கள் காணாமல் அவர் விடமாட்டார், விடமாட்டார். அவர் உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் செய்வார், குறித்திருக்கிறதை அவர் செய்வார். நீங்க சொல்லுங்க, வேறு எங்கிருந்தோ உங்க சத்தம் உயரட்டும். யாரும் அமைதியா இருக்க வேண்டாம், சத்தத்தை உயர்த்துங்களேன். உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறு உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நீ சொல்லுங்க, வேறு கைகளை உயர்த்தி, வேறு எங்கிருந்தோ கண்களை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. வேறு எங்கே ஓடுவேன் அப்பா? உடைய கரம் மாத்திரம் தான் அதிசயம். உம்மையே நோக்கி பார்க்கிறேன். Yes, Jesus, yes. என்னுடைய கண்கள் உண்மையில் இருக்கிறது. அது போலவே உங்களுடைய கண்களும் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது பார்க்கிறோமே. உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி நன்றியானவரே. பலவித சந்தேகத்தோடு வந்திருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதித்தாலும் அதற்கு காத்திருந்தான் அவர் சொல்கிறார். ஏன்னா நம்மளுடைய பார்வைக்கு தான் அது தாமதிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் குறித்திருக்கிற காலம் ஒன்று இருக்குங்க, அதுதான் ரைட், அதுதான் ரைட். குறித்திருக்கிற காலம் இருக்கு, அந்த காலத்துல தான் எனக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அது எப்போ தெரியுமா விளங்கும்? வாக்குத்தத்தம் கொடுத்தோட விளங்கிறாருங்க, முடிவில் தான் விளங்கும், முடிவில் தான் விளங்கும். அது ஒரு நாள் போய் சொன்னாங்க, ஒரு நாள் போய் சொன்னாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு அனுப்பிட்டாருன்னா அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்யாமல் அது வெறுமையாய் ஒரு நாளும் திரும்பினதில்லை, அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பினதில்லை. அவர் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நிறைய பேர் ரொம்ப கண்ணீரோட நிறைய சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருக்கலாம். அந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா, அந்த சூழ்நிலையை மாற்றுங்க என்று நீங்க சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அந்த சூழ்நிலையை நான் தான் அனுமதித்தேன், அந்த சூழ்நிலையை நான் தான் அனுமதித்தேன். அதனால சூழ்நிலையை மாற்ற ஜெபிக்காம, சூழ்நிலை மாறணும்னு ஜெபிக்காம, அப்பா அந்த சூழ்நிலை நிமித்தம் என்னை மாற்றுங்கப்பா, அந்த சூழ்நிலையை கொண்டு என்னை மாற்றுகிறாங்கப்பா. ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் தரார்னா சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழ தான் மாறும். யோசிப்புக்கு அப்படிதான் ஆச்சுங்க. அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், ரொம்ப அழகா சொல்றாரு, அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வசனம், அவருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு சொல்லுறாங்க. அவர் புடமிடுவார், அந்த வார்த்தை உங்களை புடமிடும், அது சும்மா இருக்காது. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது உங்களை புடமிடும், புடமிடும், புடமிடும். எரியிற நெருப்புல இருக்கிற மாதிரி கூட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடைசியில் நான் பொன்னாக விளங்குவேன், கடைசியில் நான் பொன்னாக விளங்குவதற்காகவே அந்த அக்கினி எனக்கு அனுப்பப்பட்டது. அந்த அக்கினி என்னை சுட்டரிக்கிறதுக்கல்ல, அது என்னை கடைசியாக பொன்னாக விளங்க செய்வதற்கு அந்த அக்கினியை அனுமதித்தார் ஆண்டவர். அதிலே ஆண்டவர் மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். தாமதங்களை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கானது உங்களுடைய கையில் வந்து சேரும், உங்களுக்கானது உங்களுடைய கையில் வந்து சேரும். சூழ்நிலையை பார்க்காதீங்க. அதனால அந்த பாடல் சொன்ன மாதிரி சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லாமா. உலகம் ஆயிரம் சொல்லுங்க, உலகம் ஆயிரம் சொல்லுவோம், ஆண்டவர் அறியாத மக்கள் ஆயிரம் சொல்வார்கள். ஆனா ஆண்டவர் அறிந்த மக்கள் உங்களுக்கு தெரியும், அவர் ஏற்ற நேரத்துல ஏற்றவைகளை தரமானதை எனக்கு தருவார். தாமதமானாலும் அவர் எனக்கு தரமானதை தருவார், தி பெஸ்டை தருவார், தி பெஸ்டை தருவார். அவருடைய கை உங்களுடைய வாழ்க்கையில குறுகி போகலைங்க, குறுகி போகல, குறுகி போகல. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அவர் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்மைக்கே. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக
பண்ணுகிறார், வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்கிறார். ஜனத்தை இரண்டாக பிளந்தார். அவருடைய கோலினால் ஆனது கசப்பான மாறாவை மதுரமாக மாற்றினார். அது அவருடைய கோலினால் ஆனது. கண்மனை இரண்டாக பிளந்து தண்ணீர் வர வைத்தார். அது மோசையின் கோலினாலே ஆனது. ஆனால் மோசே ஒரு இடத்துல அவருடைய மிஞ்சின துயரத்தினால கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. மிஞ்சின பாரத்தினால கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அவர் நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலை இருந்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்போ கூலத்தில் இறக்கு, இனி நான் செய்கிற அற்புதத்தை நீ நின்று ஃபர்ஸ்ட் பாப்பா, நீ நின்று பாப்பா. அதுக்கப்புறம் நீ வழி நடத்துகிற ஜனங்கள் நின்று பார்க்க. நான் மகிமைப்பட போகிறேன், நான் மகிமைப்படும்படி இதை செய்வேன் என்று ஒரு காற்றை அனுப்பி அவர் மன்னாவை தந்தார். ஒரு காற்றை அனுப்பி அவர் மன்னாவை தந்தார். அது போலவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காற்றை அனுப்பி உங்களுக்கான நன்மைகளை உங்களை தேடி வரும்படி அவர் செய்ய போகிறார். ஒரு காற்றை அனுப்ப போகிறார். எனக்காக ஒரு காற்றை அனுப்ப போகிறார். அவருடைய கை குறுகலைங்க, அவருடைய கை குறுகலை. அவர் அமைதியா இருக்கிறதுனால அவர் செயலிழந்து போயிட்டார் நினைச்சிடாதீங்க தயவு செய்து. அவர் எவ்வளவுக்கு அமைதியா இருக்கிறாரோ அவ்வளவுக்கு பெரிய காரியங்களை இனிமேல் அவர் வைத்திருக்கிறார். அவருடைய மகிமை பெரியதா இருக்க போகிறது இந்த மாதம் என்று சொல்கிறார்கள். கைகளை உயர்த்தி உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை. சத்தமே நம்மளுக்கு நேராக வரும்போது நம்மளால அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை ரொம்ப கம்மியாயிடுச்சு. விசுவாசம் குறைந்து விட்டதா? விசுவாசம் ஏன் குறைந்து விட்டது? அவர் ரட்சிக்க கூடாத படிக்கு அவருடைய கை குறுகி விட்டதா உங்களுடைய வாழ்க்கையில்? இல்லையே, இல்லையே. அவர் கை உங்களுடைய வாழ்க்கையில குறுகல, குறுகல, குறுகல. அவர் சொன்னதை அவர் செய்வார். அவர் சொன்னதை அவர் செய்வார்.
உயர்த்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்து ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினீரே. அது போலவே அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். Thank you, Jesus. Thank you, அப்பா. ஆவியானவர் நீர் நடத்துகிறார் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார். எங்கள் மூலமாய் நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார். இன்னும் ஆச்சரியமான காரியங்களை செய்யப்படுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதிசயமான காரியங்களை செய்யப்படுவதற்காக நன்றி. உடைய பாதப்படியில காத்திருந்து உடைய சமூகத்திலே காத்திருந்து பலனை பெற்று அந்த வழிகளை நடக்க உதவி செய்கிறார். பலப்படுத்துகிறார். ஆசீர்வதிக்கிறார். குறிப்பிட்ட பாதுகாத்துக் கொள்கிறார். நீர் எங்களோடு இடைப்படுகிறார். எங்களோடு பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாரும் சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8:15 வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:45 வரையும் நடைபெறும். முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். 10:45 முதல் டீன் சர்வீஸ் 12 மணி வரை நடைபெறும். பெண் பிள்ளைகளுக்கு இங்கு சபையில் வைத்து நடைபெறும். ஆண் பசங்களுக்கு சபை போதகர்கள் வீட்டில் வைத்து நடைபெறும். இந்த ஒரு மாதமும் அப்படி இருக்கும். நீங்கள் அதில் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஏரியாவிலும் கேர்செல் பைபிள் டியூஷன் வழக்கம் போல நடைபெறுகிறது. கேர்செல்லுக்கு விசுவாசிகள் யாவரும் அதில் அந்தந்த ஏரியாவில் கலந்து கொள்ளுங்கள். பைபிள் டியூஷனுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு சபையில் வைத்து உபவாச ஜெபம் நடைபெறும். இந்த வாரம் மாலை 6:30 மணிக்கு T4 லீடர்ஸ் மீட்டிங் நமது சபையில் வைத்து நடைபெறும். அதில் இருக்கிற யாவரும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபைக்கு இடம் வாங்க வேண்டும் என்று உண்டியலில் நம்ம ஆஃபரிங் சேகரித்து வருகிறோம். ஒருவேளை நீங்கள் உண்டியலில் வீட்டில் வைத்து சேகரிக்கலாம். சபையில் வைத்து கொடுக்க வருகிறவர்கள் நினைக்கிறேன். நீங்கள் சபை போதக இடத்துல கொடுக்கும்படி அதற்கென குறிப்பிட்டு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த வாரம் சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் சாட்சி சொல்வதற்கு நேரம் கொடுக்கப்படும். கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் தயவாய் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலை நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலை நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவை போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். விசுவாசியாக வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை,
யாத்திராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசிங்கள். 14:4. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். போதும். கடந்த வாரத்திலே இந்த ஜூன் மாதத்திலே யாத்திராகமம் 14 அடிப்படையாக கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் போன வாரத்தில் God fights our battles. தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். எந்தெந்த நபர்களோடு யாரோடு யுத்தம் பண்ணுகிறார்? God fight against the people. God fight against the situations. God fight against our flesh. என்று 3 காரியங்களை போன வாரத்தில் பகிர்ந்து கொண்டேன், கற்றுக்கொண்டோம். ஜெபிக்க தேவன் கிருபை தந்தார். இந்த வாரத்தில் மீண்டுமாக என்னுடைய கவனத்தை தேவன் அதே யாத்திராகமம் 14 வைத்திருந்தார். 14 வாசிக்கும் பொழுது இந்த 4ஆம் வசனத்தில் தேவன் என்னை நிப்பாட்டினார். அந்த வார்த்தை பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இந்த வார்த்தையை தான் தேவன் மீண்டும் மீண்டுமாக என்னுடைய இருதயத்தில் உணர்த்தினார். மகிமைப்படுவேன். I will glorify my name. தேவன் சொல்லுகிறார், நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, அப்ப இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எங்க சபைக்கு நீர் தருகிற வார்த்தை என்ன என்று தியானித்த பொழுது என்னுடைய இருதயத்தில் இருந்த ஒரு கேள்வி, அதை உங்களுக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படுகிறதா என்ற கேள்வியை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். உங்களை பார்த்து நம்மை பார்த்து நாம் கேட்க வேண்டியது, என் மூலமாக is God's name glorified through my life? என் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படுகிறதா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படவில்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை அது ஒரு வீணான வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. இட்ஸ் நாட் a successful life. இந்த உலகத்தில் இது வெற்றி அது வெற்றி என்று நம்முடைய இருதயங்கள் பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோவான் 17:3 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து கொடுத்தேன் என்று சொல்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? பூமியில ஒரு மனிதன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் நாம் செய்து முடிக்க வேண்டிய மிக முக்கியமான வேலை. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு அதை ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் நாம மகிமைப்பட வேண்டும். அதுதான் தேவன் நம்ம எல்லாரையும் குறித்து வைத்திருக்கிற மிக உன்னதமான நோக்கம். அப்போ எப்படி தேவன் நாமம் நம் மூலமாக மகிமைப்படும் என்பதைத்தான் பழைய ஏற்பாட்டில் இருந்தும் புதிய ஏற்பாட்டில் இருந்தும் 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நேரம் அனுமதிப்பதை பொறுத்து வேகமாக தியானிக்க தேவன் கிருபை தருவாரா? நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் ஒரு கேள்வி இருக்கலாம், தேவன் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதே கேள்விதான். முன்பதாக செங்கடல், பின்பதாக பார்வோன் சேனை துரத்தி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு ஒன்றும் செய்யவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். தேவனே அவர்களை விடுவித்து நடத்தி கொண்டு வந்தார். எல்லாமே சரியாக நடக்கிறது. இவர்கள் தேவனை விட்டு பிரிந்தோ தவறான முறையில செல்லவில்லை, சரியாக செல்லுகிறார்கள். ஆனால் முன்பதாக செங்கடல், பின்பதாக பார்வோன். ஒரு மாட்டிக்கொண்ட சூழ்நிலை, ஒரு சுற்றிலும் அடைக்கப்பட்ட கதவுகள் உள்ள ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? புலம்புகிறார்கள். என்ன புலம்புகிறார்கள் பாருங்க. 11ஆம் வசனத்துல, எகிப்திலே பிரேத குழிகள் என்றா வனாந்தரத்திலே சாகும்படியாக எங்களை இங்கே அழைத்து வந்தீர் என்று சொல்லி மோசையை பார்த்து புலம்புகிறார்கள். 12ஆம் வசனத்துல பாருங்க, நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே. பல நேரங்களில் போராட்டத்தில் நாம் புலம்புவதற்கு பதிலாக நாம் செய்ய வேண்டியது, புலம்பும் பொழுது அங்கு தேவன் நாமம் கண்டிப்பாக மகிமைப்படவே படாது. ஆண்டவர் சொல்றாரு, பார்வோன் மூலமாக என் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அப்ப எப்படி தேவன் நாமம் மகிமைப்படும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக? வேகமாக ஒரு சில காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறேன். எப்படி தேவன் நாமம் நம் வாழ்க்கையில் மகிமைப்படும்? முதலாவது,
God is glorified when we trust Him without understanding. தேவ நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படும் எப்பொழுது என்றால், நமக்கு புரியாவிட்டாலும் நாம் தேவனை நம்பும் பொழுது. when we trust Him without understanding, நமக்கு புரியவில்லை ஆனாலும் தேவனை நம்புகிறோம். அதுதான் தேவன் நம்மை பார்த்து நம் மூலமாக மகிமைப்படுகிற மிக முக்கியமான ஒரு தருணம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது, நான் சொல்லுகிறது புரியாவிட்டாலும் சற்று அதை விளக்கமாக சொல்ல போதும். ஒரு குழந்தை இருக்கிறது, ஒரு சிறு குழந்தை, கை குழந்தைகள் இருக்கு. நம்ம சர்ச்சில் கை குழந்தைகளுக்கு பஞ்சம் கிடையாது. ஸோ சின்ன குழந்தை ஒன்று இருக்கிறது. அந்த குழந்தை ஒரு அப்பாவை எந்த அளவுக்கு நம்பும் அப்படின்னா, அப்பா மாடியில் நிற்கிறாங்க, குழந்தை குதிய சொன்னா குழந்தை என்ன பண்ணிடும்? குதிச்சிடும். அப்பா பிடிச்சிருவாரா, பிடிக்க முடியாதா, அவர் கையில் ஸ்ட்ரென்த் இருக்கா, கரெக்டாக கேட்ச், இது எதையுமே என்ன பண்ணது குழந்தை யோசிக்காது. அப்படி தானே நான் சொல்கிறது சின்ன குழந்தைங்க. வளர்ந்த குழந்தைங்க நம்மளாம் என்ன பண்ண மாட்டோம், வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டோம்? சொல்லுங்க பிள்ளைங்கள்லாம் குதிக்க மாட்டோம், இல்லை அப்பா பேச்ச கேட்க மாட்டோம். குழந்தையா இருக்கும் என்ன பண்ணிடுவோம்னா உடனே கேட்டுருவோம். ஸோ பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா ஒபே யுவர் பேரண்ட்ஸ். எல்லாரும் கொஞ்சம் பாருங்க, என்ன பிள்ளைங்கள்லாம் எல்லாருக்கும் கீழே குடிஞ்சிருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்த பெற்றோருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழ்ப்படியணும். ஏன்னா அது வேதம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த குழந்தை அப்பா பிடிச்சிருவாரா பிடிக்க மாட்டாரா, எதுக்கு சொல்றாரு, எதையும் யோசிக்காது. குதின்னு சொன்னால் குழந்தை என்ன பண்ணிடும் அப்படின்னா குதிச்சிடும். அதுதான் என்ன நடக்கும்னு தெரியாது, எதற்குன்னு தெரியாது. ஆனாலும் அப்பா மீது அந்த குழந்தைக்கு இருக்கிற நம்பிக்கை. யோசிப்பாங்க, அப்பா சொன்ன உடனே குழந்தை குதிச்சுன்னு அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என் குழந்தை என் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்குது, என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குங்கிறது என்ன இருக்கும் இல்லையா. ஆனால் வேற யாராவது குதிக்க சொன்னால் குதிக்குமா? குழந்தை குதிக்காது. தன்னுடைய சொந்த அப்பாவோ அம்மாவோ சொல்லும் போது தான் என்ன பண்ணும், உடனே கீழ்ப்படியும். அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நடப்பது என்ன என்று புரியாமல் இருக்கலாம், என்ன நடக்கிறது ஏன் நடக்குது என்று புரியாமல் இருக்கலாம். நமக்கு புரியாவிட்டாலும் ஆண்டவரை நம்புகிற ஒரு தருணம் இருக்கு பாருங்க. ஆண்டவரை பார்த்து, அதுதான் நம்மை பார்த்து ஆண்டவர் பெருமைப்படுகிற, நம் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிற தருணம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். உடனடியாக என்னுடைய இருதயத்தில் வந்தது ஆபிரகாம் தான். எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுகிறார், ஒரு வசனத்தை மட்டும் வாசியுங்கள். ஆதியாகமம் 22 அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருவர் வேகமாக வாசியுங்கள். 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக எடு. தகன பலின்னு என்ன அர்த்தம்? பலியிடு. அவனுடைய உயிரை எடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் யாரும் அப்படிப்பட்ட பலன்களை செய்கிறது இல்லை. பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் ஆட்டையோ மாடோ புறாவோ ஏதோ ஒரு உயிரினத்தை தேவனுக்காக பலி செலுத்துகிற வழக்கம் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, உன் பையனை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுக்கு எத்தனை அடைமொழிகளை சேர்த்து சொல்றாரு பாருங்க. உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும். அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஈசாக்கு எவ்வளோ முக்கியம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால சொல்றாரு, இவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில ஈசாக்கு. உன் புத்திரன், உன் ஏக சுதன், உன் நேச குமாரன். இப்படிலாம் சொல்லும் பொழுது ஆபிரகாம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனால் கடைசியில் சொல்றாரு, அவன் என்ன பண்ணு, பலியிடுன்னு சொல்றாரு. இதை வாசிக்கிற நமக்கே ஆண்டவர் ஏன் இதை செய்கிறார் என்று புரியவில்லையே. ஆபிரகாமுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு என்ன நடக்கிறது என்றே புரிந்திருக்கார். ஆண்டவர் ஏன் இப்படி சொல்லுகிறார், எதற்கு சொல்லுகிறார், ஏன் இந்த காரியம் எதுவுமே புரிந்திருக்காது. நான் நினைக்கிறேன் இது ஈசாக்கு ஒரு குழந்தை மட்டுமல்ல, 25 வருட தேவனுடைய வாக்குத்தத்தம் ஈசாக்கு, ஆபிரகாமுக்கு. அப்படிப்பட்ட ஈசாக்கு வாக்குத்தத்தம், தேவன் தந்த அற்புதம், தேவன் செய்த அதிசயம். இனிமேல் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை சாராளுக்கு. ஏன்னா ஒரு குழந்தை உருவாவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அவளுக்கு நின்று போயிட்டு.
ஸோ ஒரு அற்புதமாக, ஒரு அதிசயமாக, தேவனுடைய வாக்குத்தத்தமாக முன்பதாக ஈசாக்கு நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பலியிடு என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, ஆபிரகாமுடைய இருதயத்தில் எத்தனை கேள்விகள் இருந்திருக்கும். பலியிடுவதற்காக மோரியா மலைக்கு செல்லும் வரை ஆபிரகாமுடைய இருதயத்துல என்ன நடக்குது, ஏன் ஆண்டவர் சொல்றாரு, 25 வருடங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார், ஏன் இப்படி செய்யறாருன்னு ஒன்றுமே ஆபிரகாமுக்கு விளங்கி இருக்காது, எதுவுமே புரிந்திருக்காது. நமக்கு புரியும், உங்களுக்கு அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும். ஆனாலும் ஆபிரகாம் என்ன செய்கிறார், தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு 5ஆம் வசனத்துல பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம். முந்தின வசனத்தை வாசிங்கன்னா 4ஆம் வசனத்துல, 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் சொல்லி ஆபிரகாம் ஈசாக்கு கிளம்பி எத்தனை நாள் ஆயிடுச்சு, 3 நாள் பிரயாணம். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஆபிரகாமுடைய இருதயத்தில் எத்தனை கேள்விகள் இருந்திருக்கும். ஏன் ஆண்டவர் செய்கிறார், எப்படி செய்கிறார், ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் ஆபிரகாம் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டம் வருகிறது, இதற்கு மேல் என்ன செய்வது தெரியவில்லை. ஆபிரகாமை பார்த்து தன்னுடைய மகன் கேட்கிறான், அப்பா நம்ம போகிறதுக்கு கட்டை இருக்குது, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் பலி செலுத்துவதற்கு என்ன இல்லைன்னு கேட்கிறான். தப்பையன் ஆடு எங்கன்னு கேட்கிறான். இதுக்கு மேல என்ன சொல்லணும், இதுவரைக்கும் என்ன நடக்குதுன்னு தான் புரியல ஆபிரகாமுக்கு. இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன சொல்றது பையன் இடத்துல. ஆபிரகாம் சொல்றதை பாருங்க, ரொம்ப அழகா ஆபிரகாம் சொல்றாரு. 7ஆம் வசனத்துல பையன் கேட்கிறான், நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிறான். அதுக்கு ஆபிரகாமுடைய பதிலை பாருங்க 8ஆம் வசனத்துல. அதுக்கு ஆபிரகாம், வாசிங்கள், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். இந்த ஆபிரகாமுடைய பதில் நம்ம பல நேரங்களில் கடந்து போயிடுவோம் ஸ்பீடா. இல்லை, இது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பதில். பல நேரங்களில் நாம் சொல்ல மறந்து போகிற ஒரு பதில் என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில், ஏன் இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது என்று புரியாமல் இருக்கலாம். இதில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று புரியாமல், என்னுடைய குடும்பத்தில் ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த திறக்கப்படாத கதவுகள் புரியாமல் இருக்கலாம். ஆபிரகாம் நினைச்சிருப்பார், 25 வருடம் ஏன் குழந்தை இல்லை, புரியவில்லை. இப்பொழுது குழந்தை இருக்கிறது, ஏன் ஆண்டவர் கேட்கிறார், புரியவில்லை. He doesn't understand what God is doing, but one thing he does, he trusted God. அவனுக்கு என்ன நடக்குது ஒன்றும் புரியல, ஆனா ஒண்ணு பண்றான், அவன் ஆண்டவரை நம்புகிறான். அவன் சொல்லுகிற பதில் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், உங்ககிட்டே நீங்க சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில் நீங்க கடந்து போகிற சூழ்நிலை உங்களுக்கு புரியாவிட்டாலோ, உங்க வாயிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களைப் போல புலம்பல் வரக்கூடாது. மாறாக இந்த ஆபிரகாமை போல உங்க இருதயத்திலிருந்து வர வேண்டிய வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்து, உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்களேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க பலவீனத்தோடு இருக்கிறீங்களா, ஏன் தெரியலையா, சரியாகல, ஏன் இந்த பலவீனம் இருக்கிற நாட்கள், நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டியது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, இதை எப்பொழுது மாறும், ஏன் இப்படிப்பட்ட கடினமான பாதைகள், அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், முன்பதாக செங்கடல், பின்பதாக பார்வோன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமை போல் சொல்லியிருக்க வேண்டும், இதுவரை நடத்தி வந்த கர்த்தர் 10 வாதைகளை தந்து எங்களை அற்புதமாய் நடத்தி வந்த கர்த்தர் இப்பொழுதும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொல்லியிருக்கணும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது மகிமைப்படுகிறது, when you don't understand anything, உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே புரியவில்லை, ஆனால் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டியது, கர்த்தரினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அதுதான் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய தேவன் விரும்புகிற பதில். அது உங்க வாயிலிருந்து வரும் பொழுது உங்க வாழ்க்கையின் மூலமாக, என் வாழ்க்கையின் மூலமாக தேவன் நாமம் மகிமைப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுக்கப்புறம்
அவர் சொன்னது போலவே நடக்குது பாருங்க. 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுது. நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யாருக்காவது யெகோவா ஈரேங்கிற நாம ஆண்டவருக்கு இருக்குன்னு தெரியாதவங்க வச்சுக்கலாங்க. புதுசா சர்ச்சுக்கு வந்தா கூட ஒரு சில வாரங்களை தெரிஞ்சிடும். ஏன்னா அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு நாமம். கர்த்தருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று நம்முடைய வாயிலிருந்து வரும் பொழுது, when you don't understand anything, எதுவும் புரியவில்லை, ஏன் என்று தெரியவில்லை, ஆனால் நான் சொல்லுகிறேன் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதை தேவன் பார்க்கும் பொழுது உங்கள் மூலமாக, என் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய பதில் அதுதான். நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய அறிக்கை அதுதான். நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய ஜெபம் அதுதான். நீங்க என்ன காரியம் உங்களுடைய இதயத்தில் இருக்கிறது? ஆபிரகாம் 3 நாட்களாக கண்டிப்பா தூங்கியிருக்க மாட்டார். நம்ம தூங்குவோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சல் வந்தா நமக்கு என்ன வராது? தூக்கம் வராது. தன்னுடைய பிள்ளையை கொடுக்க போகிறான், பலியாக கொடுக்க போறான், கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டார். கண்டிப்பாக 3 நாள் தூங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. 3 நாள் ஆபிரகாமுடைய தூக்கத்தை எடுத்து போட்ட காரியம் அது. அதற்கு ஆபிரகாம் சொன்ன பதில் ஒன்றுதான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்றைக்கு உங்களுடைய இரவை, உங்களுடைய கண்ணீருக்கு காரணம் இது எனக்கு தெரியாது. உங்களுடைய இருதயத்தை அழுத்திக் கொண்டிருப்பது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டியது எனக்கு தெரியும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பல நேரங்களில் பாடம் நினைக்கிறோம், ஆனால் இது நம்முடைய வாழ்வின் அனுபவமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் பார்த்துக் கொள்வீங்க. எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட். அவருடைய கரத்தை நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய கரத்தை நம்ப முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமுக்கு தேவ கரத்தை பார்க்க முடியவில்லை, ஏன் தெரியவில்லை, ஆனால் ஆண்டவருடைய கரத்தை அவன் நம்பினான். அதனால தான் சொன்னா கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளும். ஒரே ஒரு சரணத்தை மட்டும் சேர்ந்து சொல்லுவோம், அந்த முதல் வரிகளை மட்டும். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். உங்க வாழ்க்கையில எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய ஜெபம், நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. ஹல்லேலூயா. சோர்ந்து போவதில்லைன்னே சோர்வோடு பாரமா இருக்குது எங்களெல்லாம் பார்க்கும்போது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்கிற பதில், உங்கள் அனைவருடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்கிற பதில் அதுதான். இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் நம்ம எல்லாரும் பார்த்து சொல்லுகிறார், நம்ம மூலமாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார். எப்பொழுது மகிமைப்படுவோம்? எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீ பார்த்துக் கொள்வீர். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். அவருடைய யெகோவா ஈரே. எனக்கு என்ன நடக்குது என்று புரியவில்லை, ஆனால் தேவன் பார்த்துக் கொள்வார். அது மட்டும் எனக்கு தெரியும். அதுதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக மாறியதற்கு காரணம். நான் நினைக்கிறேன் 25 வருடம் காத்திருந்ததை விட 25 வருடம் காத்திருந்து பெற்ற பையனை ஆண்டவர் கேட்கும்போது கொடுத்தார் பாருங்க, அதுதான் அவன் விசுவாசத்தின் தகப்பனை மாற்றிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து வரட்டும், ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளுங்க. நான் கடந்து போகிற சூழ்நிலை, என்னுடைய பிள்ளைகள் கடந்து போகிற சூழ்நிலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய காரியம், பொருளாதாரம், குடும்ப காரியங்கள், வாட் எவர் இட் மே பி,
உங்க இருதயத்தில் இருக்க காரியம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற பதில் அதுதான், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். என்ன செய்யறதுன்னு பையன் கேட்கிறான், அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவரை நம்புற ஆபிரகாம் சொல்ற பதில், ஆண்டவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு தெரியல, என்ன செய்ய தெரியல, புலம்ப வேண்டாம், கலங்க வேண்டாம். ஒன்று சொல்லுங்க உங்க வாயிலிருந்து, கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு ஏன் இந்த பலவீனங்கள், ஏன் இந்த காரியம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன் இந்த சூழ்நிலை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. God is glorified when we trust him when we don't understand. நமக்கு புரியாத நேரங்களிலும் அவரை நம்பும் பொழுது தேவ நாமம் நம் மூலமாக மகிமைப்படுகிறது. வேகமாக சொல்கிறேன். இரண்டாவதாக, God is glorified when we trust on his power instead of our strength. தேவ நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படும் எப்பொழுது நம்முடைய சுய பலத்தை சாராமல் தேவ பலத்தை சார்ந்திருக்கும் பொழுது தேவ நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்களில் தேவ நாமம் எப்பொழுது மகிமைப்படும் என்றால், இது கர்த்தரால் ஆயிற்றுன்னு சொல்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும் பொழுது அங்க தேவ நாமம் மகிமைப்படுது. ஹல்லேலூயா. அவங்க கையில எல்லாம் இருக்குது, நீங்க ஏதோ பெரிய காரியம் செஞ்சுட்டீங்க, அது என்ன சொல்லுவீங்க, நான் இவ்வளவு நாள் வச்சிருந்த பணம், இவ்வளவு நாள் வைத்திருந்த காரியம், என் கூட இருந்த இந்த நபர்கள், இந்த ஆல்பம் எனக்கு இருந்துச்சு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க, இந்த உதவி எனக்கு இருந்துச்சு, நான் வச்சிருந்த பேங்க் பேலன்ஸ் எனக்கு இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு, நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். அது வேற, அது நம்முடைய சுயபலத்தால் செய்கிற காரியம். ஆனா இது நடக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை, அதற்கான சூழ்நிலைகள் இல்லை, அதற்கான எந்த உதவியும் இல்லை. ஆனால் இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதுதான் தேவன் மகிமைப்படுகிற இடம். ஹல்லேலூயா. நான் சொல்லுறது எத்தனை பேருக்கு புரிகிறது? வேதத்தில் பார்க்கிறோம் ஒரு சம்பவத்தை, கிதியோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளில் பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், வேகமாக சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை யாராவது வாசிங்கள். 3வது வசனம், ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அப்பொழுது ஜனத்தில் 27,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியா இருந்தார்கள். இந்த சம்பவத்தை வேகமாக உங்களுக்கு சொல்லி கடந்து செல்கிறேன். கிதியோன் அங்கே இருக்கிறார். கிதியோனுக்கு எதிராக இருப்பது யார் என்று சொன்னால் மீதியானியர்கள் இருக்கிறார்கள். இந்த மீதியானியர்கள் பலத்தில் மிகுந்தவர்கள். இந்த மீதியானியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு செய்து உழைத்து அறுவடை செய்கிற எல்லாவற்றையும் ஒரே நாளில் வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டு போய்விடுவார்கள், அல்லது எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நசுக்கப்பட்ட நிலைமையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவங்க கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் கடினமாக உழைத்து பெற்ற காரியங்கள் தேவையில்லாமல் பல நபர்கள் நம்முடைய கைகளில் எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு அழுத்தப்பட்ட நசுக்கப்பட்ட நிலையில் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கிதியோன் மூலமாக உனக்கு நான் விடுதலை தருவேன், உன் மூலமாக இஸ்ரவேலரை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். உடனே கிதியோனோடு கூட எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்கன்னா 32,000 பேர் வந்து நிற்கிறாங்க. எவ்வளவு பேர்? யாரும் சொல்லுங்க. 32,000 பேர் வந்து நிற்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. இவனும் அதே மாதிரி சொல்றான். சொன்னதுதான் சொல்லி முடிக்கல, என்ன பண்ணிட்டான்? நம்மளா இருந்தா கொஞ்ச நேரம் பேச்சுக்கா சரி யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு போயிருப்போம். சொல்லி முடிக்கவும் 22,000 பேர் என்ன காலி. கிதியோன் நினைச்சிருப்பான், நம்ம பின்னாடி 30,000 பேர் இருக்கான், சரி ஏதாவது என்ன பண்ணிடலாம் செய்யலாம் நினைச்சிருப்போம். யோசிப்பாங்க, நம்ம முன்னாடி 10 பேர் இருந்தாலே நம்மளுடைய நடை எப்படி இருக்கும்? 10 பேருக்கு நம்ம ஹெட்டா இருந்து நம்ம நடை எப்படி இருக்கும்? மாறிடும். நீங்க ஒரு லீடர் இருந்தா போதும், நம்முடைய எல்லாரும் மாறிடும். கிதியோன் பின்னாடி 32,000 பேர் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துல பார்த்தா 22,000 பேர் பேக்கப் வீட்டுக்கு போயிட்டான். 3ல் 1 தான் போயிருக்கு, 10,000 பேர் தான் இருக்கு. சரி, ஆண்டவர் இப்பவா ஏதாவது செய்வான்னு பார்த்தா அடுத்த ஆண்டவர் சொல்லிட்டா இருப்பாங்க,
ஆறாவது வசனத்தை வாசிங்க. ஆறாவது வசனம், தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்கள் இழக்க 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஒன்றை குடித்தார். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் தண்ணி குடிக்க சொல்லுப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, தண்ணி குடிக்கிறதுக்கும் போர்ல போய் சண்டை போடுறதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஆனா ஆண்டவர் பாருங்க எப்படி என்ன செய்யறாரு பாருங்க. போய் எல்லாரும் தண்ணி குடிக்க சொல்லுங்க. எல்லாரும் 10,000 பேர் போய் தண்ணி குடிக்கிறாங்க. 300 பேர் என்ன செய்யறாங்கன்னா முழங்கால் போட்டு கைகளால் அள்ளி குடிக்கிறாங்க. மீதி 9,700 பேர் படுத்து என்ன பண்றாங்கன்னா ஆற்றிலிருந்து நேரடியாக தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ இதை ஆண்டவர் ஏன் சொல்றான்னு தெரியல, செய்யறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, கைகளால் அள்ளி குடிச்ச 300 பேரை மட்டும் தனியா வச்சுக்கோ, மற்ற எல்லாரும் என்ன பண்ணு, வீட்டுக்கு அனுப்புட்டார். கிதியோன் 32 இருந்துச்சு, 22 போச்சு, 10 ஆச்சு. இப்போ 10,000 எவ்வளோ மாறிடுச்சு? 300. 32,000 300 யோசிச்சு பாருங்க. 100ல் 1. 100ல் 1. இதை பார்க்கும்போது என்னுடைய இதயத்தில் ஆண்டவர் தந்த ஒன்று, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கும்போது ஆண்டவர் நம்புறது கிடையாது. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு 100% தான் வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆண்டவர் மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் என்னது அப்படின்னா, உங்க மேல சார்ந்து இருக்காம, உங்க பலத்தை சார்ந்து இருக்காம, ஆண்டவர் மட்டும் சார்ந்து இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இல்லை. அப்பதான் என் பலத்தினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க தான் செய்யணும், நீங்க தான் எனக்கு வாழ்க்கை. அந்த இடத்துக்கு வரும் பார்த்தீங்களா, அங்க தேவன் நாமம் மூலமாக மகிமைப்படும். சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்றாரு, தாவீது சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்து என்ன பண்றாங்களா, மேன்மை பாராட்டுகிறார்கள். சங்கீதம் 20 நினைக்கிறேன், அந்த வசனத்தை மட்டும் எடுங்க. சங்கீதம் 20:7 பாருங்க. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய பலத்தினால் இல்லைங்க, நம்முடைய பலத்தினால் இல்லை. உங்க பலத்தால் முடியும், உங்க பலத்தால் செய்ய முடியும்னா அங்க தேவன் மகிமைப்படுவதற்கு என்று ஒன்றும் இல்லை. அங்க உங்க நாமம் தான் மகிமைப்படும், நீங்க தான் மகிமைப்படுவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, 100% தான் வாய்ப்பு இருக்கு. 32,000ல் 300 தான் இருக்கலாம். இப்போ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் என் நாமம் உன் மூலமாக மகிமைப்படும். உங்க கையில நீங்க ஒன்று செய்யலாம் நினைக்கலாம், ஆனா 100% வாய்ப்பு இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல வந்து நிற்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் பலத்தினால் அல்ல, உன் பலத்தினால் அல்ல, நீ என்னை சார்ந்து கொள், என் பலத்தினால் அதை செய்வேன். நீ செய்ய நினைக்கிற முடியாம போகலாம், கவலைப்படாத. உன்னால் முடியாதுதான். ஏன் முடியாது? நீ என்னை சார்ந்து கொள்ளும் போது, என் பலத்தினால், தேவ ஆவியை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை செய்ய. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய கையின் பலத்தை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நம்ம கண்கள் எங்க பார்க்கணும்? 100% வாய்ப்பு இல்லை, 1% கூட வாய்ப்பு இல்லாத போது யாரால செய்ய முடியும்? அவரால் செய்ய முடியும். இம்பாசிபிள், தட் இஸ் நோ பாசிபிலிட்டி, வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நத்திங் இஸ் இம்பாசிபிள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப நம்ம கண்கள் எங்க போயிருக்கணும்? எதை பார்க்கணும்? எனக்கு இவங்க மூலமா ஹெல்ப் வந்துருமா? இவங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்களா? இவங்களால காரியம் நடந்துருமா? அவங்களால காரியம் நடந்துருமா? இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா? இந்த கம்பெனி எனக்கு உதவி செய்யுமா? இந்த சேலரி எனக்கு உதவி செய்யுமா? இதெல்லாம் ஆண்டவர் தந்ததா? இல்லைன்னு சொல்லல. உங்களுடைய எபிலிட்டிஸ், உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே ஆண்டவர் தந்ததா. உங்க வேலை, உங்க சேலரி, உங்க குடும்பம், உங்க ஞானம், உங்க அறிவு எல்லாமே ஆண்டவர் தந்தது தான். அதை நீங்க பயன்படுத்தணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. அதை பயன்படுத்துவதற்கும் அது நம்முடைய நம்பிக்கையா இருப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. பணம் நமக்கு தேவை, பயன்படுத்துகிறோம். ஆனால் அது நம்முடைய நம்பிக்கை அல்ல, அதை தருகிற தேவன் தான் நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இல்ல பாஸ்டர் பணம் தான் எனக்கு நம்பிக்கைங்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்முடைய நம்பிக்கை, நமக்கு தருகிறவர் அவர்தான்.
இந்த சூழ்நிலையில் 1% வாய்ப்பு இல்லாவிட்டாலோ மீதியானுடைய கைக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவர் என்பதை கிதியோனுக்கு ஆண்டவர் புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் வெறும் 300 பேர் அவர்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுறார். பின்னாடி பார்க்கிறோம். அப்போ இந்த காலை நேரத்தில் உங்களுடைய கண்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வேற எங்கேயும் சுற்றி தெரிய வேண்டாம். கண்கள், உங்கள் கண்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதான் காணிக்கை பாடல பாடணும், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உண்மையே நோக்கி பார்க்க. அந்த இடத்துக்கு நீங்கள் வர்ற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாங்க. ஆண்டவரை நான் வேற எனக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிற உங்க மைண்ட்ல யோசிக்கிற வரைக்கும் ஆண்டு விடுவார். சரி, பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறியா, பண்ணு, யூ ட்ரை யுவர் பெஸ்ட். ஒரு கட்டத்தில் ஆண்டவரே வாய்ப்பு இல்லை, இதுக்கு மேலே மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சொல்வார் ஆண்டவர், இப்போதான் நீ என்கிட்ட வந்திருக்கிற, இப்போ உன் கண்கள் என்ன மட்டும்தான் பார்க்குது. உன் கண்கள் என்னை பார்க்கும் பொழுது, என்னை சார்ந்து கொள்ளும் பொழுது, அங்கே தேவன் நாம உன் மூலமாக மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையினுடைய ஜெபம், ஆண்டவரே வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகள், ஆனால் எங்களுடைய கண்கள் உண்மை மட்டும்தான் பார்க்கிறது. நீர் எங்கள் மூலமாக மகிமைப்படும், எங்கள் குடும்பத்தின் மூலமாக நீர் மகிமைப்படும். இதனுடைய ஜெபமாக இருக்கிறது. ஆண்டவர் தருகிற வார்த்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ நம்ம முடியாத சூழ்நிலையில் நம்முடைய சுயபலத்தை சாராமல் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். வேகமாக சொல்லி ஜெபிக்கிறேன். மூன்றாவதாக, God is glorified when we wait on His timing. அவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது அங்கே தேவன் மகிமைப்படுகிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 11 ஒரு சம்பவம் இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். லாசருடைய கதை. லாசர் என்றாலே நம்ம எல்லாருக்கும் என்னதான் ஞாபகம் வரும்? சொல்லுங்க. லாசர் தான் யாரும் யோசிச்சிருக்கேன் வாசிக்கிறீங்களா? லாசர் யாரு? லாசர்னாலே மரித்து லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அதுதான் நம்ம இதயத்தில். இந்த லாசருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரத்துல லாசரும் பலவீனமாக இருக்கிறார். உடனே மரியாதை மார்த்தாள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவை சொல்லி அனுப்புறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஊர்ல இல்லை, அவர் பெத்தானியால இருக்கிறார். அப்போ எருசலேம்ல இருக்கிறார். இவங்க பெத்தானியால இருந்து சொல்லி அனுப்புறாங்க. அந்த சம்பவங்கள்லாம் அங்கே இருக்குது, நீங்க வாசித்து பாருங்க பின்பதா. இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் பெத்தானியாவுக்கு எருசலேம்ல இருந்து எவ்வளவு நேரத்தில் வந்துடலாம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் வந்துடலாம், சில மணி நேரங்களில் வந்து விடலாம். மரியாதை மார்த்தாள் நினைச்சிருப்பாங்க, பாப்பா விட்டுருங்க விளையாடட்டும். மரியாதை மார்த்தாள் நினைச்சிருப்பாங்க, இயேசு கிறிஸ்து சொல்லி அமிச்ச உடனே என்ன பண்ணிடுவாரு? வந்துடுவாரு. வந்து லாசரு என்ன பண்ணிடுவாரு? சுகப்படுத்திடுவார் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா லாசரும் இயேசு கிறிஸ்துவும் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப இதயத்துக்கு நெருங்கின ஒரு நபர். ஆனால் மரியாள் மார்த்தாள் சொல்லி அனுப்பியாச்சு. சொல்லி அனுப்பி ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, இயேசுக்கு என்ன பண்ணல, வரல. லாசரு இதாகி அவர் மரித்தே போய்விட்டார். அப்பவும் இயேசுக்கு என்ன பண்ணல, வரல. இயேசுக்கு எப்போ வராரு? எத்தனை நாள் கழிச்சு வராரு? 4 நாள் கழிச்சு வராரு. எப்படி தெரியும்? மாத்தா சொல்ற 4 நாள் ஆயிடுச்சு, என்ன ஆகும்? நாருங்கிறா. அப்போ மரித்து 4 நாட்கள் கழிச்சு இயேசு கிறிஸ்து வராரு. 4 மணி நேரத்தில் வர வேண்டியவர் எத்தனை நாள் கழிச்சு வராரு? 4 நாள் கழிச்சு வராரு. யோசிச்சு பாருங்க, மரியாதை மார்த்தாளுடைய இருதயத்துல என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆண்டவரே, இனிமேல் லாசரை நேசிக்கிறேன்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. நினைச்சிருப்பாங்க மாட்டாங்களா? நீங்களும் நானும் லாசருடைய அக்காவா இருந்தா நம்ம நினைச்சிருக்க மாட்டோமா? கண்டிப்பா நினைச்சிருப்போம் இல்லையா? என் தம்பி படுத்த படிக்கல இருக்கிறான், இனிமேல் அவன் எழும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் சொல்லி விட்டாங்க, நீங்க என்ன பண்ணல, இனிமேல் நேசிக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஆனா இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 4வது வசனத்தை வாசிங்க. 11:4. இயேசு அதை கேட்டபோது, யோவான் 11:4 வாசிங்க.
இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனோ அதனால் மகிமைப்படுவார். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ சந்திக்கிற இந்த சூழ்நிலை மரியாதை மாட்டாலே உன் தம்பி இப்ப படுத்த படுக்கையா இருக்கிறது அவன் மரணத்துக்கு ஏதுவாக இல்லை. எதுக்காகனா அவன் மூலமாக, உங்க மூலமாக, உங்க குடும்பத்தின் மூலமாக தேவ நாம மகிமைக்கு ஏதுவா இருக்குதுன்னு மரியாதைக்கு மாத்தாளுக்கு ஆண்டவர் சொல்லுங்க. இந்த கால நேரத்தில் சொல்லுங்க, நம்ம பல நேரங்களில் நாம் ஒரு கால்குலேஷன் வச்சிருப்போம், நம்ம ஒரு ஷெட்யூல் வச்சிருப்போம். ஆண்டவர் இந்தந்த காரியங்கள் செய்யுங்க, இந்தந்த காரியம் செய்யுங்க, இப்போ இந்த காரியம், அப்படி பல காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனா நம்ம ஷெட்யூல் படியே எல்லாத்தையும் செய்கிறது அல்ல. நம்ம ஷெட்யூல் படி செய்யறேன்னா ஆண்டவர் செய்யறன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் அவருடைய மகிமைக்கு ஏதுவாக ஏற்ற நேரத்தில் செய்ய. யோசிப்பாருங்க, ஒருவேளை மரியாதை மாத்தான்னு சொன்ன உடனே ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா லாசர் சுகமானது யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? மரியாளுக்கும் மாத்தாளுக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து 4 நாள் கழித்து வந்து கல்லறையை பார்த்து பேசுறாரு. அப்போ ஊர்ல இருக்க எல்லாரும் எங்கதான் இருக்காங்க? அங்கதான் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துவான்னு சொல்றாரு. லாசருவே எழுந்துவான்னு சொல்றாரு. அவருடைய பேரை சொல்லி இல்லைன்னா இருக்கிற எல்லாம் என்ன இருக்கும்? உள்ள இருக்கிற எல்லாம் எழுந்து சொல்லுவோம். லாசருவே எழுந்துவான்னு சொல்றாரு. உடனே லாசர் எழுந்து வருகிறார். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் முன்பதாக இந்த குடும்பத்தின் மூலமாக தேவன் நாம மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுறது? உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் வெயிட் பண்ண வைக்கிறாரா? காட்ஸ் வெயிட்டிங் பீரியடை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஆண்டவருடைய மகிமைக்கு ஏதுவாக ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறார். ஏன் இந்த லேட்? ஆண்டவர் ஏன் டினை பண்றாருன்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவர் லேட் ஆகிறாரு. ஆண்டவர் கொஞ்ச நாள் நம்ம என்ன பண்றாருன்னா அவருடைய மகிமைக்கு ஏதுவாக நம்ம கொஞ்சம் காத்திருக்க வைக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த நாட்களில் வளர்த்துக்கொள்ள தேவன் கிருபை தருவார். மரியாதைக்கு மாத்தாளுக்கு 4 நாள் ஏன் தெரியல, இதுக்கு மேல் நடக்காது நினைச்சிட்டாங்க, வாய்ப்புகள் நினைச்சிட்டாங்க. ஆண்டவர் வெயிட் பண்ண சொல்றாரு. ஆண்டவர் எஸ் சொன்னாலும் ஈஸி, ஆண்டவர் நோ சொன்னாலும் ஈஸி, உடனே கேட்டு போயிடலாம். ஆனா வெயிட் சொல்லும்போது என்ன பண்ண முடியாது, அதுதான் கஷ்டம். இப்போ பிள்ளைங்க வந்து கேட்குறாங்க, அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தாங்க கேட்குறாங்க. வாங்கி கொடுத்துதான் ஈஸி, வாங்கி தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மனசில் என்ன பண்ண மாட்டான், ஆசையை வளர்த்துட்டு இருக்க மாட்டான். இந்த சைக்கிள் ரெட் கலரில் ஆகும் அப்படிலாம் வாங்கி தர, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அதை போல ஒரு இது என்ன கிடையாதுன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக இருக்கும் நமக்கு. ஆண்டவர் தரேன்னு சொல்லிட்டாரு, செய்யறேன்னு சொல்லிட்டாரு, ஆனா இன்னும் நடக்கலைன்னா அந்த பாதையில் தான் நம்ம உறுதியை பிடித்துக் கொள்ளணும். வார்த்தை தந்த தேவன் செய்யாமல் இருக்கவே மாட்டார். வார்த்தை உண்மை உள்ள தேவன் சொன்னதை செய்யும் வரை என்ன பண்ண மாட்டார்னா நம்மளை கைவிடவே மாட்டார். வார்த்தை இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் தர விட நீங்க போகலாம். ஆனா வார்த்தை தந்தார்னா கண்டிப்பாக சொல்லுவோம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இல்லை, என்னுடைய நாம மகிமைக்கு ஏதுவா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் மரணமே வந்தா கூட வார்த்தை என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த வியாதி மரணத்துக்கு எதுவா இல்லை, இந்த வியாதி ஆண்டோட நாம மகிமைக்கு எதுவா இருக்குன்னு சொல்லிட்டாரு. மறிச்சு போனவனே மரியாதை மாத்தாலும் இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லைங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இல்லைங்க, இன்னைக்கு காலை நேரத்துல இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நான் நினைக்கலாம், உங்க குடும்பம் நினைக்கலாம், உங்க உறவினர்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, வார்த்தையை சொன்னால், வார்த்தையை சொன்ன தேவன் வாக்கு தத்தங்களை தருகிறவர் மாத்திரம் அல்ல, நீங்கள் நான் ஆராதிக்கிறவர். வார்த்தையை தருகிறவர், சொன்ன வார்த்தையை செய்து முடிக்கிறவர். இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்று என்ன பண்ணாதான், தவறி போவதில்லை. பொய் சொல்வதற்கு அவர் யாரும் கிடையாது, மனிதன் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. உங்களுக்கு வார்த்தையை தந்தார் ஆண்டவர், நீர் வார்த்தையை தந்தீர். வார்த்தை உன்னுடைய நேரத்தில் நிறைவேறும் வரை உங்க சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். ஏன்னா நான் காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க நாமும் அதன் மூலமாக மகிமைப்படும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டா தரேன்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கோம். ஆண்டவரே நீ தரும் வரை காத்திருக்கிறேன், நீ தரும் வரை காத்திருக்க. ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். யோசிச்சு பாருங்க, என் பையன், என்னுடைய மகன், என்னுடைய மகள் நான் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு என் சமூகத்துல காத்திருக்கிறோம். புலம்பல, காத்திருக்கிறோம். காத்திருக்கிறதுக்கும் புலம்புறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு.
ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுன்னா நம்பிக்கையோடு சொன்ன தேவன் செய்ய போறாரு, செய்ய போறான்னு தெரியும், என்னைக்குன்னு மட்டும்தான் தெரியாது. அதுக்காக காத்துட்டு செய்ய போறான்னு தெரியும், ஆனா என்னைக்குன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எலெக்ஷன் நடக்குது, ஒரு பார்ட்டி ஜெயிச்சிட்டாங்க, இன்னும் என்ன ஆகல அப்படின்னா அந்த பதவியேற்புல நடக்கல, ஆனா ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் சிஎம்னு தெரியும், ஆனா இன்னும் என்ன ஆகல, சிஎம் ஆகல. அப்ப அவங்க மனசுல எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கும். அதுதான் நமக்கு ஆண்டவர் வார்த்தை தந்துட்டாரு, நமக்கு வார்த்தை தந்துட்டாரு, ஆனா இன்னும் அந்த வார்த்தை நடைமுறையில வரல. தந்துட்டாலே என்னதான் அர்த்தம்னா அதை செஞ்சுட்டாருன்னு அர்த்தம். எப்ப செய்ய போறாருங்கிறது தான் வெயிட்டிங். அந்த வெயிட்டிங் பீரியட்ல நமக்கு இருக்கிற வேண்டிய கான்பிடன்ஸ் அதுதான். ஆண்டவர் சொல்லிட்டாரு செய்ய போகிறாரு, நான் அவர் சமூகத்துல காத்திருக்கிறேன். அந்த காத்திருக்கிற நேரத்துல நம்ம கண்கள் எல்லாம் அங்க மட்டும் பார்க்கட்டும், முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு நான் உண்மையை நம்புகிறாங்க, உண்மையை நம்பி இருக்கிறேன். நீ என்னுடைய வாழ்க்கையில சொன்னதை செய்யும், உங்களையே நான் நம்பி இருக்கிறேன். 100% உங்களுடைய இருதயம் அவரை மட்டும் நம்பி இருக்கும் பொழுது நம் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. நான் சொன்ன 3 காரியம் இது உங்களுடைய ஜெபமாக இந்த வாரம் முழுவதும் இருக்கட்டும். இந்த மாலை ஆராதனை இதை வச்சுதான் கொஞ்ச நேரம் ஜெபமாகவும் வசனத்தையும் அழைத்து கொள்ளும். முதலாவது சொன்னேன், when you don't understand, obey. எனக்கு எதுவுமே புரியல, எதுவுமே தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், எனக்கு எதுவும் புரியாட்டாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு மட்டும் எனக்கு தெரியும். அது உங்களுடைய விசுவாச அறிக்கையாக ஜெபமாக இருக்கட்டும். இந்த ஜூன் மாதத்தில் இந்த வாரத்தில் அதை சொல்லி ஜெபிங்க, இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபிங்க. அண்டவரே, என் சுயபலத்தினால் அல்ல, 100% வாய்ப்பு இருக்கும்போது அல்ல, 1% தான் வாய்ப்பு இருக்குது. 32,000 பேர் இல்லை, 300 பேர் தான் இருக்கிறா, 1% கூட வாய்ப்பு இல்லை. ஆனாலும் நீ செய்வீங்கிறத நான் நம்புறேன். என் சுய பலத்தில் அல்ல, என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினால் ஆகும் என்று அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய நாம மகிமைப்படுகிறது. மூன்றாவதாக நான் சொன்னது போல ஆண்டவர் நம்மளை சில நேரங்களில் காத்திருக்க வைக்கும் பொழுது, அதன் மூலமாக நாம் முழுவதுமாக அவரை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய காத்திருப்பின் நாட்கள் அது கழிப்பின் நாட்களாக மாறும் பொழுது அங்கே தேவன் நாம மகிமைப்படும். அல்லேலூயா. நம்முடைய அழுகை நாட்கள் ஆராதனை நாட்களாக மாறும். அப்போ ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காத்திருக்கிற நாட்கள் உங்களுக்கு அழுகை நாட்களாக இருக்கலாம், ஆனால் காத்திருப்பு நிறைவேறும் போது அது ஆராதனையாக மாறும். அப்ப சொல்லுவீங்க, இது என்னால் அல்ல, என் குடும்பத்தினால் அல்ல, இதை செய்தார் அவர் ஒருவரே செய்தார், கர்த்தர் ஒருவரே செய்தார், அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. அங்கு தேவன் நாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கணும். எல்லாரும் கடவுள் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி முடிக்க போகிறோம். வேகமாக எல்லாரும் சிறு பிள்ளைகள் பெரியவர்களாக எழும்பி நின்று, ஆண்டவரே, என் மூலமாக உங்க நாமம் மகிமைப்படட்டும். என் சுய பலத்தினால் அல்ல, என் திறமையினால் அல்ல, உம்மால் ஆகட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் ஆகட்டும், என் கரத்தினால் ஒன்றும் அல்ல, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுவோம்னா, ஹல்லேலூயா. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலை நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலை நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவர்கள் போல் அழைக்கும் தேவன் நீரே. அறிக்கை சொல்லுங்க. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும்
எனக்கு செய்யும். என் குடும்பத்துக்கு செய்யுங்க கேட்பீங்களா? ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, என் குடும்பத்துக்கு செய்யுங்க. 100% உண்மையே நம்பி இருக்கிறோம். உண்மைதான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு. கடைசியா சொல்லுவோமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க பாடலாக இல்லை, விசுவாசமாக நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்வார். பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் எனக்கு தெரியாது, ஆனால் பதில் எனக்கு தெரியும். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை சொல்லுங்க 100%. ஆண்டவரை நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம். இந்த காத்திருப்பின் நாட்கள் ஆண்டவரை எங்களுடைய களிப்பின் நாட்களாக மாறட்டும். ஆண்டவரை இந்த அழுகை நாட்கள் எங்களுடைய ஆராதனை நாட்களாக மாறட்டும். எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. எங்களுடைய சுயத்தை அல்ல, சுய பலத்தை அல்ல, மனிதர்களை அல்ல. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உண்மையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன் அப்பா. என் மூலமாக உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. சுயத்தை அல்ல, உண்மையே சார்ந்து கொண்டு இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆம் என்றும் ஆமே என்றும் சுதந்திரித்துக் கொள்ள ஆவியானவர் கிருபை தருகிறார். அந்த புதிய ஆண்டுடைய நன்மை நாள் நிரப்பி முடிசூட்டி கிருபையினால் சூழ்ந்து கொண்டு வழி நடத்துங்க. முதல் கிருபையின் கரத்துல தாழ்த்தி தருகிற ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.